தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற தேர்தல் சூடு பிடிச்சிருக்கு. எல்லா அரசியல் கட்சிகளும் ரொம்ப பரபரப்பாக இந்த ரேஸில் ஓட தொடங்கி இருக்காங்க. இன்னைக்கு நாம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கும் மொடக்குறிச்சி தொகுதியில் மதிமுக சார்பில் திமுக கூட்டணியிலிருந்து போட்டியிடக்கூடிய திருமிகு செந்தில்நாதன் அவர்கள் தான் இந்த தொகுதி வேட்பாளராக நம்ம கூட இந்த இன்டர்வியூவில் இணைய போறாரு. வாங்க போய் பாருங்க. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பனீர் 65 இது மட்டும்தான். பனீர்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். சார் வணக்கம் சார். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு இந்த மொடக்குறிச்சி தொகுதியில். நன்றி. களம் இப்போதைய சூழல்ல எப்படி இருக்கு சார்? களம் இப்போது சூழ்நிலையில் எங்கள் கூட்டணிக்கு நல்ல ஆதரவாக ஃபேவராக தான் இருக்குது. ஓகே. இயற்கை விவசாயத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டதுனால விவசாயிகளுடைய அன்றாட தேவைகள் என்ன, பிரச்சனைகள் என்னன்னு தெரியறதுனால நான் அதை வச்சு அணுகிறதுனால எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இங்கே நின்று பேசுகிறத விட களத்துக்கு போய் நீங்கள் பண்ணுற பிரச்சாரம், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ரெஸ்பான்ஸை நேரடியாக பார்க்கணும்னு நினைக்கிறோம் சார். போகலாமா? தாராளம். ஓகே சார், போயிடலாம் சார். சார் சொல்லுங்கள் சார், எந்த இடத்துக்கு போகிறோம், மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இப்போ இருக்கு? குப்பக்கவுண்டம்பாளையம்ங்கிற ஒரு இடத்துக்கு போகிறேங்க. ஓகே. மக்களுடைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நான் முதல்ல கிளம்பியிருக்கணும், கொஞ்சம் லேட்டானதுனால மக்கள் அங்கே இருக்கிற கட்சிக்காரங்களே யாரும் கூப்பிடல. ஓகே. அங்கே இருக்கிற என்னுடைய தொகுதி மக்களே 2-3 பேர் உங்களுக்காக எல்லாரும் நின்றுட்டுருக்கோம் வரீங்களான்னு கேட்குற அளவுக்கு தான் ரெஸ்பான்ஸ். அந்த அளவுக்கு பரிச்சயம் இருக்கல. முதல் தடவை வேட்பாளராக நிற்கிறீங்க, அதெல்லாம் அனுபவம் சும்மாங்க. அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கும்? முதல் தடவை வேட்பாளராக இருந்தாலுங்க இந்த தொகுதியில் பிரதானமான விவசாயம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், அதுக்கப்புறம் கரும்பு, அதுக்கப்புறம் தென்னை. இந்த 3 சார்ந்த தொழிலும் நான் பண்ணுறதுனால அந்த 3 சார்ந்த தொழிலுக்கு தேவையான அடி உரங்கள், அந்த தேவையான நீர் பிடிப்புக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் சப்ளை பண்ணுறதுனால பெரும்பாலான விவசாயிகளுக்கு என்னை தெரியும். என்னைய ஒரு வியாபார ரீதியாகவும் அல்லது அவங்களுடைய தொழில் ரீதியாகவும் தான் என் கூட தொடர்பு இருந்தது வழி, அரசியல் ரீதியாக இல்லை. திடீர்னு என்னை அரசியல் பார்க்கும்போது அவங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. அவ்வளோ வியாபாரம்னு சொன்னாலும் விவசாயியா அவங்களோட கனெக்டாக இருக்கீங்களே சார், அது பெரிய விஷயம். விவசாயமாக நாங்கள் எங்கள் அப்பா காலத்திலிருந்து 1991 நாங்கள் இந்த ஏரியாவில் விவசாய பூமியை, எங்களுக்கு முதல்ல பூர்வீகமாக இருந்த 15-20 ஏக்கரா கம்மியான நிலம் தான் இருந்தது. 91 நிலங்களை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 36-37 ஏக்கராக்கு பக்கமாக பண்ணிட்டோம். அதுக்குள்ளேயே என்னுடைய ஃபேக்ட்ரியும் இருக்குது. 37 ஏக்கரால் பார்த்திங்கன்னா பூரா இயற்கை விவசாயம் தான் பண்ணுறோம். 25 வருஷம் எனக்கு தெரிஞ்ச யூரியா மூட்டை கூட எங்கள் தோட்டத்துக்குள்ளே வந்ததில்லை. முழுமையான இயற்கை விவசாயம் தான். அதே மாதிரி இன்டர் கிராப்பிங்னு சொல்லக்கூடிய ஊடுபயிரில் நிறையா பண்ணியிருக்கோம். இப்போ எங்கள் தோட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருக்கும், அதுக்குள்ளே பலாமரம் இருக்கும், அதுக்குள்ளே பெப்பர் இருக்குது. அந்த பெப்பருக்கும் பலாவுக்கும் நடுவில் ஜாதிக்காய் மரம் வச்சுருக்கோம். அதுக்கு உள்ள க்ரோபேக் சிஸ்டம்ங்கிற ஒரு புது முறையில் மஞ்சள் பயிர் பண்ணுறதுக்கான ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. நான் பல வெளிநாடுகளுக்கு போன இடங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு மஞ்சள் சாகுபடியை இனி மக்களுக்கு எளிமையாக பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இப்போ தான் ஒரு 15 நாள் தான் ஆச்சு அதை ஸ்டார்ட் பண்ணி. அது இந்த தடவை ஒரு ட்ரையல் பார்த்துட்டு அடுத்த தடவை மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்தலாங்கிற முடிவில் இருக்கும். அரசியல் அப்படின்ற ஆர்வம் எப்படி சார் வந்துச்சு? அரசியல் எங்கள் அப்பா திமுக நகர செயலாளராக இருந்தாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1974 எங்கள் அப்பா பொறுப்புகளில் இருக்காரு. ஓகே. எங்கள் தலைவர் வைகோ திமுகலேருந்து வெளியில் வரும்போது எங்கள் அப்பா ஈரோடு மாநகர செயலாளருங்க. அதனால் அப்போ இருந்தே அரசியல் தொடர்புகள், திமுகவோட நெருங்கின தொடர்புகளோடு தான் நாங்கள் இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் மதிமுகன்னு ஒரு தனி இயக்கம் கண்டிருந்தாலும் நாங்கள் இருந்தது திமுகவில். அதனால் தாய் கழகம். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு பரிச்சயமானவங்க தான். சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட நான் பிறந்த வருஷம் 74ங்க. எங்கள் அப்பா அப்போ இருந்ததுனால சின்ன வயசுலேருந்து எல்லாரு கூடயும் எனக்கு நல்ல தொடர்புகள் உண்டு. அவங்களே தான் நான் இப்போ திருப்பி பார்க்குறேன். அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய புதுமுகம்னு யாருமே கிடையாது. ஓகே ஓகே. அண்ட் இன்னைக்கு வைகோ அவர்களை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். மொடக்குறிச்சி தொகுதியில் வேட்பாளர்கள் இல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க. உங்களை நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும்ல சார்? என்ன மாதிரி? அது எங்கள் அப்பா மேலே அவர் வச்சிருக்கிற ஒரு அபரீதமான பாசம், என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. எந்த காலத்துலையும் எந்த சூழ்நிலையும் தலைமைக்கு எந்த இடத்துலையும்
தலைமைக்கு விரோதமாக எந்த ஒரு சிந்தனையும் கூட எங்களுக்கு வந்ததில்லை. நான் எங்கே சுற்றிட்டு இருந்தாலும் தலைவர் வராருன்னா எப்போ வந்தாலும் ஒன்றா எங்கள் வீட்டில் இல்லைன்னா எங்கள் விடுதலையில் தான் தங்குவார். எங்கள் தோட்டத்தில் அவருக்குன்னே தனியாக வாக்கிங் போகிறதுக்குன்னே ஒரு பாதை போட்டு வச்சுருக்கோம். ஓகே. அப்போ இப்பயும் இப்பயும் இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா தவறுனதுக்கப்புறம் தலைவர் அங்கே வர்றதுக்கான சூழ்நிலைகள் அமையல. ஓகே. ஆனால் இனி வர வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும். ஏன்னா நான் வந்து தீவிர அரசியலில் இறங்குனதுனால இனி அவர் வர வேண்டிய சூழ்நிலைகள் வரும். வரும்போது கண்டிப்பாக அவர் வருவார். ஓகே. தலைவர் எப்போ வந்தாலும் அவருடைய முதல் தேடல் என்னையாத்தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் பார்டர்லேயே போய் நின்று கூட்டிகிட்டு வந்தால் இன்றைக்கி வரைக்கும் பழகிருக்கிறோம். அதனால் தலைவருக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கை, துரை அண்ணன் 2 பேருமே நாங்கள் சின்ன வயசுலேருந்து 1994 இயக்கம் பிரிஞ்சப்போ முதல் மாநாடு இங்கே ஈரோட்டில் தான் நடந்தது. கிட்டத்தட்ட 16 மணி நேரம் பேரணியாக வந்தாங்க மக்கள் அந்த மாநாட்டுக்கு. அப்போவும் தலைவர் எங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்தார். அப்போ தலைவர் குடும்பமே எங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. அதனால் எல்லாருமே பரிச்சயமானது, என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு நான் பாத்திரமா தான் நான் இன்னைக்கு வரை நடந்துட்டு இருக்கேன். ஓகே. என்ன சொன்னாரு உங்ககிட்ட, நீங்க தான் இந்த தொகுதியில நிக்கணும் அப்படின்ற மாதிரி திரு வைகோ அவர்களே சொல்லியிருந்தாரா இல்ல முன்னாடி தெரியுமா உங்களுக்கு? நானா தான் கேட்டேன். ஓகே. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஈரோடு கிழக்கு கொடுங்கன்னு கேட்டேன். 2 தொகுதி கேட்கணுமில்ல, 1 மட்டும் கேட்டா எப்படி அப்படின்னாரு. இது இல்லைன்னா வேற என்ன அப்படின்னாரு. மொடக்குறிச்சின்னு சொன்னோம். ஆனால் தலைவர் வந்து கடைசி வரைக்கும் ஈரோடு கிழக்கு எனக்கு கிடைக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணார். கூட்டணி கட்சிகளில் பல கட்சிகள் இருக்கிறதுனால சில சங்கடங்கள்னால அது தவிர்க்க முடியாமல் மொடக்குறிச்சிக்கு வர வேண்டியதாக இருந்தது. பட் நான் ஆரம்பத்துலேருந்து எனக்கு 2 ஈக்குவல் தான், கிழக்கு வேறு மொடக்குறிச்சி வேறு அப்படின்னு இல்லை, 2 ஒன்று தான். எனக்கு மொடக்குறிச்சியாக இருந்தால் இன்னும் சௌரியம். ஏன்னா என் தொழில் அங்கே இருக்குது. நான் காலையில் 8:30 மணிக்கு ஃபேக்ட்ரிக்கு வந்தேன்னா ஈவினிங் 9 மணிக்கு தான் ஈரோடு போவேன். ஸோ நான் ஈரோட்டில் இருக்கிற நேரங்கள் கம்மி, நான் மொடக்குறிச்சிக்குள்ளே தான் அதிகமான நேரங்கள் இருக்கேன். அதனால் எனக்கு மொடக்குறிச்சி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கடைசி நேரங்களில் மொடக்குறிச்சி தான் வேணும்னு தலைவர் எனக்கு ஃபைட் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. ஓகே. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த மொடக்குறிச்சி தொகுதி என்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கு, எந்த வகையில் வளர்ச்சி அடைந்திருக்கு? இது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மொடக்குறிச்சி தொகுதியில் வந்துங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாலேஜுக்கு உட்பட்டு ஒரு 300க்கும் மேலே காலனிஸ் இருக்குது, தாழ்த்தப்பட்டவர்கள் காலனிஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 60% காலனிஸில் இன்னும் ஒரு டேங்க், வாட்டர் டேங்க், உயர் தண்ணி தொட்டி கட்டித்தரப்படலை. முறையான குடிநீர் வசதிகள் அந்த மக்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கப்படலை. 5 ஆண்டு காலத்தில் முதல்வர் போட்ட திட்டங்கள் நிறையா வந்திருந்தாலும் இந்த மொடக்குறிச்சி தொகுதிக்குள்ளே ஏனோ அது நிராகரிக்கப்பட்டிருக்குது. அது நான் இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம்னு யார் மேலே குற்றம் சொல்ல விரும்பலை. ஆனால் அது நடக்கலை. இன்னுமே அந்த காலனிகள் நல்ல முன்னேற்றம் அடையாமல் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தேங்காய் கொள்முதல் நிலையங்கள் நிறையா இருக்குது, ஆனால் எதுவும் முறையாக பராமரிக்கப்படலை. நல்லா பண்ணுறது பூந்துரை, அரைச்சுளர், அந்த மாதிரி ஒரு சில மண்டி தேங்காய் கொள்முதல் நிலையங்கள் தான் நல்லா இருக்குது. ஒன்றும் மீதியெல்லாம் தரம் உயர்த்தப்படலை. 3வது, இந்த பகுதியில் மஞ்சள் நல்ல விவசாயிங்க. ஆனால் அந்த மஞ்சளுக்கான ஒரு ஆதாய விலையை நிர்ணயிக்கணும். குறைஞ்ச மஞ்சள் விலை திடீர்னு மகாராஷ்டிராவிலேருந்து வரத்து அதிகமாக வந்ததுன்னா இங்கே 4000 5000க்கு போயிடுது. அப்போ விவசாயிகள் ரொம்ப பாதிக்கிறாங்க. அதுக்கான தீர்வுகள்லாம் இன்றைக்கி வரைக்கும் சிந்திக்கப்படக்கூட இல்லை. இதையெல்லாம் மாற்றணும். அதெல்லாம் நம்ம வந்து தான் செய்ய வேண்டியதாக. எனக்கு அதுதான் ஒரு சந்தேகம். நீங்கள் ஒரு விவசாயியா இருக்கிறதுனால உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சதுனால இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது நீங்கள் இல்லை. தமிழக முதல்வர் வந்து இப்போ அறிவித்ததுக்கு வந்துங்க, முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரும்பு விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் அந்த கரும்புக்கு உண்டான தொகை வந்து சேரல. குவிண்டாலுக்கு 2000, டன்னுக்கு 2000 2500 தான் இருந்தது. ஆனால் முதல்வர் வந்ததுக்கப்புறம் அதை வந்து 4500 உயர்த்தியிருக்காரு. நேரத்துக்கு, குறித்த நேரத்துக்கு பணம் வந்து சேருது. அதனால் அதை பற்றி விவசாயிகள், அந்த கரும்பு விவசாயிகள் கொஞ்சம் மகிழ்ச்சியோடு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் நிறையா அதுக்கு பண்ணலாம். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மஞ்சள்ல இருந்தும் கரும்புல இருந்தும் நிறைய இருக்கு. நீங்க பேசிக்காவே ஒரு விவசாயியா இருக்கிறதுனால இந்த விவசாயம் சார்ந்த மண் அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏவா இருக்கட்டும், பலருக்குமே இந்த மண் சார்ந்த விஷயங்கள் தெரியாததுனால தான் இவ்வளவு சிக்கல் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, பெரிய சிக்கல்ங்கிறது வந்துங்க மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். மஞ்சள் விவசாயிகள் அப்படின்னா இன்றைக்கி மஞ்சளை ஸ்டாக் வச்சு விளையாடுற வரைக்கும் ஸ்டாக் வைக்கும்போது அது செல்பாஸ்லாம் வச்சு வருஷ கணக்காக போட்டு வச்சு அந்த மஞ்சள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குவிண்டால் இன்றைக்கி நல்ல மஞ்சள் 14000 ரூபாய்க்கு போனாலும் அந்த மாதிரி ரொம்ப நாள் ஸ்டாக் வச்சுருந்ததெல்லாம் வந்து வெறும் 6000 7000க்கு தான் போகுது. இதையெல்லாம் மக்கள் வந்து மாற்றிக்கிறதுக்கு மஞ்சள் மதிப்பு கூட்டுற பொருட்கள் அதில் நிறையா இருக்குது.
மஞ்சளில் இருக்கிற கர்குமின் கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எவ்வளவோ பயன்படுது. அந்த கர்குமின் எக்ஸ்ட்ராக்ஷன் பிளான்ட் போடலாம், அந்த கர்குமினை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மஞ்சள் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. மஞ்சள் ஆராய்ச்சி மையம் அமைச்சு மஞ்சள் ஒரு கமிட்டியிலேயே கூட அதை கொண்டு போய் எங்கேயோ ஆந்திராவில் வச்சுருக்காங்க, தெலுங்கானாவில் வச்சுருக்காங்க. மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட மஞ்சள் இது வந்து ஆந்திராவில் இருக்குது. அதில் ஒரு தமிழர் கூட இல்லை. மஞ்சளுக்கு பேர் போனது ஈரோடு தான். மஞ்சள் மார்க்கெட்டையே நிர்ணயம் பண்ணுறது ஈரோடு தான். ஆனால் அதில் இருக்கிற ஒருத்தர் கூட அதில் ரெப்ரசன்டேட்டிவாக இல்லாமல் அதை பற்றின எப்படி விழிப்புணர்வுகள் வரும்? புரியுது, சொல்லுங்க. இந்த தேர்தலுடைய பியூட்டியா பலரும் வந்து நாங்க தான் எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திமுக எதிர்க்கிறதுல நாங்கெல்லாம் ஒன்றிணைறோம்னு சொல்றாங்க. ஆனா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இல்ல கூட்டணி கட்சியை சேர்ந்த பலர், தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது, அனைத்து உருவானதும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தான். அதனால எதிர்ப்பு அதிகமாகத்தான் இவங்க வளர முடியும். அந்த மாதிரி தான் திமுக தினம் தினம் வளர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எத்தனை இலவச மின்சாரம் இல்லைன்னா விவசாயம்ங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே எல்லாம் போயிருக்கும். அந்த இலவச மின்சாரத்தை கொடுத்தது திமுக தான். இதையெல்லாம் மக்கள் மறக்க மாட்டாங்க. கூட்டம் வந்துருச்சுங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து நமது அன்பு வேட்பாளர் செந்தில்நாதன் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடை செய்யுமாறு இவரெல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம். கண்டிப்பாக பண்ணிடலாங்க. சும்மா சொல்லிட்டு போகிற ஆள் இல்லை, செஞ்சு கொடுக்குறாங்க. உதயசூரியனுக்கு போடுங்கம்மா, பார்த்துக்கங்க. சரி, கடை வாடகை கட்ட சொல்லியிருக்குங்க. பைசா இங்கே கிடைக்குண்ணா. கண்டிப்பாக பரிசீலனை பண்ணிடலாம். ஃபைல் வச்சிருக்கோம். இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு தொட்டி டேங்க் இல்லை. நிறைய வீடுகள் இன்னும் அந்த மாதிரி அடிப்படை வசதிகள் இல்லாமல். அதுதான் கடந்த 5 ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸை இங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்டால் மக்கள் இன்னும் தெளிவாக சொல்லுவாங்க. போலீஸ் கண்டிப்பாக கூட திமுக தான் வரும். ஏன், எதனால? என்ன மக்களுக்கு நல்ல இலவச அருமையாக கொடுத்துருக்குறாங்க, அதனால வரும்னு என்னோட அபிப்பிராயம். இந்த முறை ஸ்டாலின் வருவான்னு எதிர்பார்க்குறோம். தைரியமாக பேசலாம், ஒன்றும் தப்பே இல்லை. கடந்த முறை வெறும் பார்டர்ல தான் ஜெயிச்சிருக்காங்க, வெறும் 200 வாக்குகள் வித்தியாசத்துல. இந்த தடவை நிறைய ஓரளவுக்கு ஜெயிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. யாரு ஜெயிப்பாங்க நம்பிக்கை இருக்கு? செந்தில்நாதன் ஜெயிப்பார் நம்பிக்கை இருக்கு. நான் முதல்ல அங்கே இருந்தேன், மாலாஜிகானில் இருந்தேன். அங்கே மினிஸ்டர் முத்துசாமின்னு அடிக்கடி வருவார். அவர் எல்லா குறைகளையும் எங்களை கேட்டு கரெக்டாக செஞ்சார். இனி வரவங்க இப்போ தானே வரப்போகிறாங்க, இனி செய்யணும். செஞ்சால் கண்டிப்பாக நல்லபடியாக வரும். மொடக்குறிச்சி தொகுதி இந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எல்ஏ வந்து பழைய எம்எல்ஏ எதுவுமே செய்யலை. சும்மா அவங்க வந்து சும்மா அந்த நிழல் கூட மட்டும் கட்டி அதில் போஸ்டர் மட்டும் வச்சுட்டாங்க. மோடி படத்தையும் நம்ம படத்தையும் வச்சுருக்காங்க. எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்க செய்யலை. அதாவது ஒன்று, அதனால் வந்து போன இடம் வந்து திமுக வந்து லைட்டாக ஒரு சின்ன சர்க்கிளை வந்து ஏமாந்துருச்சு. ஆனால் இந்த தடவை நிச்சயமாக முடியாது. இந்த தடவை குறைஞ்ச வேட்பாளரை வந்து ஒரு 75,000 ஓட்டில் வந்து இங்கே ஜெயிப்பார். எந்த யாரு வந்தாலும் வேலைக்கு ஆகாது. இங்கே ஜெயிக்கிறது வந்து 75,000 ஓட்டில் வந்து திமுக வந்து ஜெயிக்குது. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஊர் கல்யாணம் ஆகி வந்து 30 வருஷம் ஆகுது. நான் இந்த ஊருக்கு ஒரே பஸ் தான் இன்னும் வந்துட்டு இருக்குது. அதுவும் போன பீரியடுக்கு முந்தின பீரியட் இருந்தவங்க தயவுனால வந்து இந்த கோயம்புத்தூருக்கு போகிற வண்டி ஒன்று வந்துட்டு இருக்குது. அப்புறம் சரஸ்வதி அம்மானு அவை ஒருத்தர் நின்னாங்க. அப்புறம் அவ இல்லங்க அதிகமாக வரலைங்க. வரவே இல்லை. அவ இல்லை ஓட்டு மட்டும் கேட்பாங்கன்னு, ஆனால் ஜாதி மதம் பார்த்துட்டு அந்த அம்மா வரவே இல்லை. எங்களுக்கு எந்த வளர்ச்சியும் பண்ணல, எதுவுமே பண்ணல. எங்களுக்கு ஒரு சமுதாய கூடம் கட்டி கொடுக்க சொன்னா அதுவும் கட்டி கொடுக்கல. யாருமே எதுவுமே பண்ணல. ஓட்டு மட்டும் கேட்கறாங்க, வர்றாங்க, ஓட்டு கேட்கறாங்க, ஆனால் எதுவுமே பண்றது இல்லை. இது வரையில் எதுவும் பண்ணல. இனிமேல் வந்தா ஜெயிச்சா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். கல்யாண மண்டபம் வேணுங்க, கோயில் கட்டி சமுதாய கூடம், தண்ணி வேணுங்க. தண்ணி இல்லாத நாங்க சிரமப்பட்டு இருக்கிறோம். அங்க இங்க ஒரு நாளைக்கு தண்ணி வருது, ஒரு நாளைக்கு தண்ணி வர மாட்டேங்குது. நாங்க இப்ப கஷ்டப்படுறோம் தண்ணிக்கெல்லாம். இங்கே வந்து நாங்கள் மொத்தமாக சேர்த்தனா இப்போ 250 வீடு பக்கமாக இருக்காங்க. அந்த 250 வீட்டுக்குமே அவங்க வந்து எந்த ஒரு நாங்கள் பல